நீண்ட நாளுக்கு அப்புறம் மத்திய அரசு இஸ்ரோ நிறுவனத்திலிருந்து வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து தான் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது, எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேல் அண்டு ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். மந்த்லி சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங்கில் இருக்கும்போதே 52,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 22/9/2025, அதாவது இந்த மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்ட் யாரெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது அண்ட் என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோடு நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ கைஸ், டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கிற லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதுமானது. டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இஸ்ரோ நிறுவனத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெங்களூர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேரியர்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த கேரியர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீசெண்டாக வந்து 2025க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து என்னென்ன ரீசெண்டாக வந்து கொடுத்துருக்காங்களோ அத்தனை நோட்டிஃபிகேஷனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் உங்களுக்கான என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனுக்கு வந்து அவைலபிளாக இருக்கீங்களோ அந்த பொசிஷனுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்டு காப்பி சென்ட் பண்ணுறது இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நோட்டிஃபிகேஷனை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா 2/9/2025 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்லோடு வந்து பண்ணியிருக்காங்க. எப்போ வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 22/9/2025 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதில் எதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் அசிஸ்ட், அதாவது ப்ராஜெக்ட் அசோசியேட் 1க்காகவும் அண்ட் ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் 1க்காகவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது அசோசியேட்டுக்காகவும் அண்ட் சயின்டிஸ்ட்டுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 12 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் சயின்டிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி வந்து எதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் டாக்டரல் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிகிரி இன் அக்ரிகல்ச்சரல் சயின்சஸ் நீங்கள் வந்து முடிச்சிருந்தா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்இ எம்டெக்கில் வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கோ அல்லது அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ நீங்கள் வந்து அதில் மினிமம் வந்து 60% நீங்கள் எடுத்திருந்தாலே போதுமானது. நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அண்ட் இதில் வந்து என்ன டிசபிலிட்டி இருக்கணும் அண்ட் என்ன டிசபிலிட்டி இருக்கக்கூடாது அண்ட் என்ன அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் வந்து ஒர்க்கிங் நாலேஜ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும். அசோசியேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 7 பொசிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எம்எஸ்சியில் வந்து நீங்கள் ஜிஇஓ இன்ஃபர்மேட்டிக் அல்லது ரிமோட்டிங் சீசிங் அண்ட் ஜிஐஎஸ் இந்த மாதிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரேடில் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். சிஜிபிஏஓ அல்லது சிபிஐஓ அல்லது கிரேடிங்கில் வந்து 6.84 அல்லது 10 இருந்தாவே போதுமானது. நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிடெக்கில் வந்து அக்ரிகல்ச்சரோ அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ அல்லது ஜிஏஓ இன்ஃபாக்டிக்கோ அல்லது அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கோ நீங்கள் வந்து முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதில் 65% வந்து மார்க் வந்து இருக்கணும் அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க. அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் அசோசியேட்டுக்காக உங்களுக்கு ஒரு வேக்கன்சி வந்து தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் பிடெக்கில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸோ டேட்டா சயின்ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து முடிச்சிருந்தாவே போதுமானது. நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா அனலைசிஸ் டெவலப்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக்கான விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ராஜெக்ட் அசோசியேட் 4க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் மெட்டாலஜி அண்டு அக்ரிகல்ச்சர் பிசிக்ஸ் அண்டு
இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிசியோதெரபிஸ்ட்டோ இந்த மாதிரி சாயில் சயின்ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து முடிச்சிருந்தாலே போதுமானது. நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 35 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் கிடையாது, உங்களுக்கான ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர் ரிலாக்ஸேஷனும் அண்ட் ஓபிசி கேட்டகிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர் ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜாபுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். அண்டு ப்ராஜெக்ட் அசோசியேட்டுக்காக நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுறீங்க அப்படின்னா 31,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். அண்ட் ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட்காக வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 56,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். அண்ட் இது மட்டும் கிடையாது, உங்களுக்கான ஹெச்ஆர்ஏ இந்த மாதிரி வந்து நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான எக்ஸாமெல்லாம் எதுவுமே கிடையாது. ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட்டை வச்சு தான் எடுக்க போகிறாங்க. சரிங்களா? நீங்கள் போதுமான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனான தகுதி வந்து இருக்கீங்க அப்படின்னா உங்களை வந்து ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட்டை வந்து பப்ளிஷ் வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான கால் லெட்டர் அண்ட் ரெஃபர் லெட்டர் வந்து உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் வந்து அப்லோட் வந்து பண்ணிடுவோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதில் பிசிக்கல் அப்ளிகேஷன் நாட் பி என்டர்டு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கலாக அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதும் கிடையாது அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸும் எந்த போஸ்ட்டுக்கும் வாங்குறதும் கிடையாது அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 22/9/2025 அன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா 17 ஹவர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? எந்தவித ப்ராப்ளம் இல்லாத நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். உங்களுடைய டாக்குமெண்ட்டை வந்து எப்படி வந்து அப்லோடு வந்து பண்ணணும் அப்படின்ற சில பேருக்கு வந்து டவுட் வந்து நிறையவே இருக்கும். அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிங்க்கையும் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து லோட் ஆகும். இதில் ஒரு 3 பேஜஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை ஃபில் பண்ணிட்டு நீங்கள் வந்து லாகின் வந்து பண்ணிக்கலாம். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ காய்ஸ், தேங்க்யூ.